அகிலமெல்லாம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியை வணங்கி வித்யாலட்சுமி பள்ளியின் தமிழாசிரியை பாக்கியா. இன்றைய வகுப்பில் நாம் காணவிருக்கும் தலைப்பு இலக்கணம். இலக்கணம் என்பது ஒரு மொழியை புரிந்து கொள்வதற்கும் சரியாக பயன்படுத்தவும் தவறுகளை சரி செய்வதற்கும் இன்றியமையாததாக இலக்கணம் திகழ்கிறது. இந்த இலக்கண பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு திணை. திணைனா என்ன, திணை எத்தனை வகைப்படும்ன்றதுதான் இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திணை. திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். இந்த ஒழுக்கம் என்ற சொல்ல கேட்ட உடனே எனக்கு ஞாபகத்துல வர்றது திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு மனிதன் அனைத்து சிறப்புகளையும் அடைவதற்கு ஒழுக்கமே உறுதுணையாக அமைகிறது. ஆதலால் ஒழுக்கத்தை தன் உயிரினும் மேலாக போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பது பொருள். இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில திணைய 2 வகையா பிரிக்கலாம். திணை 2 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. ஃபர்ஸ்ட் நம்ம உயர்திணையை பற்றி காணலாம். உயர்திணை, இந்த உயர்திணையை நாம எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். உயர்திணை, உயர் கூட்டல் திணை. திணைனா ஒழுக்கம்னு நம்ம படிச்சோம் இல்லையா? உயர், உயர்ந்த, உயர்ந்த ஒழுக்கத்தை உடையவர்கள். உயர்திணைனா உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்கள், உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்கள். அது மட்டும் இல்லாம உயர்திணைக்கு இன்னொன்னு பேரும் சொல்வாங்க, பகுத்தறிவு உடையவர்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பகுத்து பார்க்கும் அறிவு உடையவர்கள் தான் பகுத்தறிவு உடையவர்கள். இவர்கள் உயர்திணைகள் வருவார்கள். அடுத்தது எதெல்லாம் உயர்திணையில வரும் அப்படின்றத நாம பார்க்கலாம். மக்கள். மக்கள்னா மனிதர்கள். மனிதர்களாகிய நாம் அனைவருமே உயர்திணையில தான் வருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவர்கள். தேவர்கள் தேவலோகத்துல வாழக்கூடிய கடவுளுக்கு சமமானவர்கள். இவர்களும் உயர்திணையில தான் வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நரகர்கள். நரகர் லோகத்துல வாழக்கூடிய அரக்கர்கள். இவர்களும் உயர்திணையில தான் வருவாங்க. அடுத்தது பாருங்க, பகுத்தறிவு உடையவர்கள் நம்ம சொன்னோம். இப்போ சாலையில் வாகனங்கள் செல்லும் போது நம்ம அந்த சாலையை கடப்போமா? கடக்க மாட்டோம். ஏன்னா வாகனம் நம்ம மேல மோதிரும் என்ற பகுத்தறிவு நம்ம கிட்ட இருக்கு. அதனால வாகனங்கள் செல்லாத போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? சாலையை கடந்து செல்வோம். அடுத்தது பாருங்க, மின்கம்பம். இந்த மின் கம்பத்தை போயிட்டு மின் கம்பிகளை நம்ம போய் தொடுவோமா? தொடமாட்டோம். ஏன் அப்படின்னா மின்சாரம் நம்ம உடம்புல பாஞ்சிரும், நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்றது பகுத்தறிவு நமக்கு இருக்கு. அதனால மின் கம்பங்களை நாம தொடமாட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அஃறிணை. அஃறிணைனா என்ன, அதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதப்போம் அப்படின்னு பாருங்க. அஃறிணைனா அல் கூட்டல் திணை. திணைன்னு நம்ம முன்னாடியே படிச்சோம், ஒழுக்கம் என்பது பொருள் அப்படின்னு. அல் அப்படின்னா மனிதர் அல்லாத மற்றவைகள். அல்லன்னா மக்கள் அல்லாத மற்றவைகள். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா அஃறிணைக்கு பகுத்தறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லாதவைகள். பகுத்தறிவுன்னு நான் முன்னாடியே சொன்னேன், பகுத்து பார்க்கும் அறிவு. பகுத்தறிவு இல்லாதவை அஃறிணையை சாரும். எதெல்லாம் அஃறிணையில வரும் அப்படின்றத பாருங்க. சாலை. சாலையில பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கு? உட்கார்ந்துட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்கு. வாகனங்கள் வந்துச்சுன்னா நம்ம மேல ஏறிடும்ன்ற அந்த பகுத்தறிவு நாய்களுக்கு இல்லை. அதனால என்ன பண்ணுது? நாய்கள்லாம் சாலையில படுத்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மின்கம்பம். இந்த மின்கம்பத்துல என்ன பண்ணுது? காகம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு சிலது என்ன பண்ணணும்? ஊஞ்சலாடும் அந்த மின் கம்பிகள்ல. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மின் கம்பியில உட்கார்ந்தா நமக்கு மின்சாரம் நம்ம உடம்புல மேல பாயுன்றது பறவைகளுக்கு தெரியாது. அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் அஃறிணையில வரும். தாவரங்கள். தாவரங்களுக்கு உயிர் இருக்கு, ஆனா பகுத்து பார்க்கும் அறிவு கிடையாது. சோ தாவரங்கள். அடுத்தது பாருங்க விலங்குகள். அடுத்தது விலங்குகள். அடுத்தது பாருங்க பறவைகள். அடுத்தது பறவைகள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்கள் பார்த்தோம். அடுத்தது
உயிரற்ற பொருட்கள் இதுவும் அக்ரி நிலை தான் வரும். என்னென்னலாம் வரும்? பந்து, நாற்காலி, பெட்டி, கைபேசி, புத்தகம், கல், கடிகாரம், பம்பரம், எழுதுகோல், பள்ளிக்கூடம், இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் அனைத்துமே அக்ரி நிலை தான் வரும். அடுத்தது பாருங்க, அக்ரிணை மனிதர்கள் அல்லாத பிற உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் அக்ரிணை ஆகும். மனிதர்கள் அல்லாத பிற உயிருள்ள உயிரற்ற அனைத்துமே அக்ரிணை ஆகும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வகைப்படுத்தலாமா? இங்க சொற்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த சொற்களை உயர்திநிலை எது வரும், அக்ரிநிலை எது வரும் அப்படின்றத நாம வகைப்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் ஆசிரியர். ஆசிரியர்ன்றது மனிதரை குறிக்கும். அதனால் உயர்திநிலை நாம எழுதலாம். ஆசிரியர். அடுத்தது தந்தை. தந்தை என்ற சொல்லோ மனிதரை குறிக்கும். அதனால உயர்திணை. அடுத்தது சிங்கம். சிங்கம் என்றது விலங்கு. அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. உயிருள்ளதுதான், ஆனா அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. அதனால நம்ம அக்ரிநிலை எழுதலாம். சிங்கம். அடுத்து மருத்துவர். மருத்துவர் என்றது மனிதர்ல குறிக்கும். அதனால மருத்துவர். உயர்திநிலை எழுதுறோம். அடுத்தது மரம். மரம்க்கு உயிர் இருக்கு, ஆனா பகுத்தறிவு கிடையாது. அதனால நாம அக்ரிநிலை எழுதலாம். மரம். அடுத்து பாருங்க மிதிவண்டி. மிதிவண்டியும் உயிரற்ற பொருள். அதனால அக்ரிநிலை எழுதுறோம். மிதிவண்டி. அடுத்து பாருங்க ஈசன். ஈசன்றது கடவுள் இல்லையா? அப்போ உயர்திநிலை நாம எழுதலாம். ஈசன். அடுத்து பாருங்க நண்பன். நண்பன்றதும் மனிதர்களை குறிக்கும். அதனால உயர்திநிலை எழுதுறோம். நண்பன். அடுத்தது பாருங்க வீடு. வீடுன்றது உயிரற்ற பொருள் இல்லையா? அதனால அக்ரிநிலை எழுதலாம். வீடு. வீடு. அடுத்தது பட்டம். பட்டம் உயிரற்ற பொருள். அதனால அக்ரிநிலை எழுதுறோம். பட்டம். இன்றைய வகுப்பில் திணை. திணைனா என்னன்றதை பார்த்தோம். திணை எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம். என்னென்ன வகை? உயர்திணை, அக்ரிணைன்னு பார்த்தோம். உயர்திணை அப்படின்னா உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்கள் உயர்திணை. யார் யாரெல்லாம் உயர்திணையில வருவாங்க? மக்கள், தேவர்கள், நரகர்கள், இவங்க எல்லாருமே உயர்திணையில வருவாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? அக்ரிணை பார்த்தோம். அக்ரிணைனா மனிதர்கள் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்தும் அக்ரிணையை சாரும் அப்படின்றதையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் புதிய இலக்கண தலைப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.